இன்று முதல் நாள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள சூழ்நிலையில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். துரைகர்ணா சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். முதல் நாளே இன்று ஒரு புறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று முதல் நாளே இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து அந்த வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்து இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னும் காங்கிரஸ் பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காத ஒரு சூழ்நிலையே இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்றுக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவித்து விட்டுட்டு தன்னோட அறிக்கைகளையும் கொடுத்துட்டு, இந்த தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான், ஸ்டாலினா விஜயா அப்படின்னு சொல்லி அவர் சவால் விட்டார். இன்றைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக களம் காணும் விஜய் அவர்களும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கலை தொடங்கிட்டாங்க. இந்த 2026 தேர்தல் களம் என்பது உண்மையிலேயே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இருக்கும். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இது சவாலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். திரு விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தாக்கல் பண்ணிட்டு இன்னும் அநேகமா 2ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போய் அவர் தாக்கல் செய்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கிடுவாரு. முதலமைச்சர் அவர்களுமே 1ஆம் தேதியிலிருந்து நாளை மறுநாளிலிருந்து இருந்து அவரும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிடுவாரு. இந்த முதலாவதாக வேட்புமனுவை தாக்கல் செய்தவுடனே தாவேகாவுடைய பிரமுகர்கள் வேட்பாளர்கள் கட்சியினர் மத்தியில ஒரு உற்சாகம் கிளம்பியிருக்கும். அதே போல மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு பகீரத பிரயத்தனம் மேற்கொண்டிருக்கிற திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களும் அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணதுனால பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கிடும். இப்ப பொதுவான பிரச்சாரங்களை முடித்துவிட்டு தேர்தல் வேட்பாளர் சின்னம் இதை வைத்து பிரச்சாரம் செய்யறதுக்கு கூடுதலாக இவங்களுக்கு நாட்கள் இருக்குது. 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். இதுல ஒரு 2, 11, 21, 23 நாட்கள் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இன்னும் இறுதிப்பட்டியல் வெளியிடாம ஒரு சில கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிச்சுட்டாங்க. ஆமா. இப்ப அவங்கள ஒரே நாளில் தான் அவங்க வேட்புமனு தாக்கல் அநேகமா 2ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி ஒரே நாள்ல தான் அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று கருதுகிறேன். இப்ப காங்கிரஸ் கட்சி இன்னும் வேட்பாளர்கள் யாரெல்லாம் வேட்பாளர்கள் என்று இன்னும் இறுதிப்படுத்த முடியாமல் இருக்கு. பாமகவின் அன்புமணியும் கூட